ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வியாதியை வேகமாக குறைப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவோட இரண்டாவது பாகத்துக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். போன வீடியோவில் சர்க்கரை வியாதினா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி சர்க்கரை நோயை நம்ம ரொம்ப வேகமாக குறைக்க முடியும். சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு யோகா இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம். எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நான் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சர்க்கரை வியாதி உள்ளவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நான் உங்களுக்கு உணவுகள் அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி காட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டில் எழுதியிருக்கிறது இடது பக்கம் 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம், 150 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 250, 300 மில்லிகிராம். இதெல்லாம் இரத்த சர்க்கரை அளவு. சரிங்களா? இரத்த சர்க்கரை அளவு அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 நிமிடம், 10 நிமிடம், 15, 20, 25 அப்படின்னு எழுதிக்கிட்டே போகலாம். இது நிமிடங்கள், நேரம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில உணவுகள் நம்ம இரத்த சர்க்கரை அளவை மிக வேகமாக உயர்த்தும். சில உணவுகள் நம்ம இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக உயர்த்தும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு தர்பூசணி பழம் சாப்பிட்றோன்னு வைங்களேன். அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு எப்படி அதிகமாகும்னா, இப்போ முதல் 5 நிமிடத்துலேயே இப்போ தர்பூசணி பழம் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இரத்த சர்க்கரை அளவு எப்படி போகும்னா, முதல் 5 நிமிடத்துலேயே கிட்டத்தட்ட 300, 400ன்னு போகும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் அந்த லெவலில் இருந்து அதுக்கப்புறமா தர்பூசணி பழத்தோட இரத்த சர்க்கரை அளவு இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 250, 200ன்னு இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு இட்லி சாப்பிட்றோன்னு வைங்களேன், அந்த இட்லி கூட நம்ம ரத்த சர்க்கரை அளவை எப்படி ஏற்றுதுன்னு பாருங்கள். இப்படியே வேகமாக போகும். கிட்டத்தட்ட ஒரு 200, 250 மில்லிகிராம் அளவுக்கு மிக வேகமாக முதல் 10 நிமிடத்துலேயே ஏற ஆரம்பிச்சிடும். ஏறி அதுக்கப்புறம் தான் மெதுவாக இறங்கும். அதே மாதிரி தான் ஒரு வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்றோன்னு வைங்களேன், அந்த அரிசி சாதமும் எவ்வளோ வேகமாக நம்ம சர்க்கரை அளவை ஏற்றணும், இதே அளவுக்கு வேகமாக நம்ம சர்க்கரை அளவை 250, 300ன்னு ஏற்றி அதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயம். ஸோ இந்த உணவுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, தர்பூசணி பழம், இட்லி, வெள்ளை அரிசி போன்ற சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இதுவே கூட இந்த இரத்த சர்க்கரை அளவை இவ்வளோ வேகமாக அதிகமாக்கும். அதனால் இந்த உணவுகளுக்கெல்லாம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரத்த சர்க்கரை அளவை ஏற்றக்கூடிய திறன் மிக அதிகமாக உள்ள உணவுகள் இவை. அதே சமயம் வேறு சில உணவு வகைகள் இருக்குது. இதே பால் ஒரு டம்ளர் குடிக்கிறோம், இல்லை சப்பாத்தி சாப்பிட்றோன்னு வைங்களேன், அப்போ நம்ம ரத்த சர்க்கரை அளவு எப்படி அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இட்லி தோசை அளவுக்கு வேகமாக அதிகமாகாது, பட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலாக குறையும். அந்த தர்பூசணி இட்லி அளவுக்கு இது ரத்த சர்க்கரையை வேகமாக அதிகப்படுத்தாது, மெதுவாக அதிகப்படுத்தி மெதுவாக குறையும். ஸோ இப்போ எது நல்லதுங்க? வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமான என்ன பிரச்சனை? நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சியாக தானே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு. எந்த உணவு வகைகள்லாம் நம்ம ரத்த சர்க்கரை அளவை மிக வேகமாக அதிகப்படுத்துதோ அந்த உணவுகள்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெட்டது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப கெட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ரத்த குழாய்கள் இருக்குது. இந்த ரத்த குழாய்களில் தான் இந்த சர்க்கரை போயிட்டுருக்கு. ஸோ நாம் மிக வேகமாக சர்க்கரை அளவை உயர்த்தக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம வயிற்றுலேருந்து போகக்கூடிய அந்த ரத்தம் எல்லா ரத்த நாளங்கள் வழியாகவும் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த அதிவேக சர்க்கரை அளவு என்ன பண்ணுன்னா, நம்ம ரத்த குழாய்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரத்த குழாய்கள் வழியாக தான் நம்ம ரத்தம் போகுது. இந்த ரத்தத்தை இந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற சர்க்கரை, அந்த சர்க்கரை என்ன பண்ணுன்னா இந்த இரத்த குழாய்களை அரிக்க ஆரம்பித்து இந்த இடத்துலலாம் புண்ணு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரவுண்டில் இந்த இரத்த குழாயில் எங்கே வேணாலும் இந்த சர்க்கரையினால் அடிபட்டு புண்கள் வரலாம்.
இது நான் சொல்கிறது உடம்புக்கு உள்ளார நடக்கக்கூடிய வேலை. ஸோ இந்த மாதிரி மிக வேகமாக சர்க்கரை அதிகமாகி இந்த இரத்த நாளங்களை காயப்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலலாம் புண்கள் உண்டாகி அந்த புண்கள் ஆற ஆரம்பிக்கும். ஸோ எப்படி ஆற ஆரம்பிக்கும்? நம்ம உடம்புக்கு வெளியே எப்படி ரத்தம் வந்து வெளியே வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி கருப்பாகி கட்டியாகி அதுக்கப்புறம் ஆறுதோ, அதே மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ளாரையுமே ஒரு விதமான காயத்தை ஆறக்கூடிய தன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் வெளியில் நடக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. பாடிக்குள்ளே நடக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பிளட் கிளாட் அது வந்து மெதுவாக கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ரத்தம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உறைய ஆரம்பிக்கும். உறைந்த ரத்தம் அந்த இடத்துல போய் கட்டிக்கிட்டு இருக்கும். பட் இதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ரத்த குழாய் வந்து நம்ம இதயத்துக்கு சப்ளை பண்ணுற ஒரு ரத்த குழாயின்னு வைங்க. இந்த ரத்த குழாயில் டேமேஜ் ஆகிடுது. அப்போ டேமேஜ் ஆனால் என்ன ஆகும்? உள்ளார வந்து அந்த புண்ணு இருக்கும். அந்த புண்ணு வந்து அந்த ரத்த குழாயில் இருக்க புண்ணு மெதுவாக பெருசாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டி மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? இந்த கட்டி மாதிரி உருவாகும்போது நம்ம இதயத்துக்கு வரக்கூடிய ரத்தம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல கட்டி இருக்குது ரத்த குழாயில். அது சுகர்னால உண்டான டேமேஜ்னால வந்த கட்டி. ஸோ அதனால் மெதுவாக தான் ரத்தம் உள்ளே போகும். மெதுவாக ரத்தம் உள்ளே வந்து நம்ம இதயத்துக்கு வரும்போது என்ன ஆகும்? நம்ம இதயத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்காது. பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. நம்ம இதயத்தால் பம்ப் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால தாங்க ஏற்படுது. அதே மாதிரி தான் நம்ம இதயத்துக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் சர்க்கரை டேமேஜ் பண்ணுச்சுன்னு வைங்க. ஸோ எதனாகும்? ரத்த சப்ளை, ரத்த ஓட்டம் கம்மியாகும். மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியான என்னாகும்? ஸ்ட்ரோக், பக்கவாதம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயில் உங்களுக்கு புண்ணு ஆறாது. காலெல்லாம் புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது. ஏன் ஆறாது? சர்க்கரை ரத்த ஓட்டம் கம்மி, சர்க்கரை அதிகம். ஸோ அதனால் புண்ணு ஆற விடாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இதில் ஆதாரம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தக்கூடிய அந்த உணவுகள், அது போய் நம்ம ரத்த நாளங்களை டேமேஜ் பண்ணுறது, ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகிறதுனால எல்லா உறுப்புகளும் பாதிக்குது. இதுதான் சர்க்கரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வந்து இந்த சர்க்கரை அளவை ஏற்றக்கூடிய தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது கம்மியாக இருக்கிற உணவு வகைகள்லாம் சாப்பிடணும். இதுக்கு பேர் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு உணவுக்குமே ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் உண்டு. அதாவது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 55க்கு கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன். 55க்கு கீழே இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் நம்ம குறைவான அளவில் கரெக்டாக சாப்பிடணும். அதே சமயம் அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது 55க்கு மேல் இருக்கக்கூடிய உணவு வகைகள்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும், இல்லைனா அறவே அவாய்ட் பண்ணணும். ஸோ அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் எந்தெந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்திங்கன்னா, எந்தெந்த உணவுகளுக்கெல்லாம் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக வேகமாக உயர்த்தக்கூடிய தன்மை இருக்கும், அந்த உணவுகள்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது, இல்லை குறைச்சிக்கணும். முதல்ல வர்றது வெள்ளை சர்க்கரை. எல்லா இனிப்புகளுமே வெள்ளை சர்க்கரையில் தான் செய்கிறோம். அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 75. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி. இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாருங்கள் 89. அதனால தான் வந்து நம்ம அரிசியை வந்து முடிந்த அளவு குறைச்சிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது இட்லி தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் நம்ம மாவோடு அந்த இட்லி மாவு எப்படி செய்கிறாங்க, அரிசியும் உளுந்தும் கலந்து செய்கிறதுனால உளுந்துங்கிறது புரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது. அதனால் இது ரெண்டும் சேரும்போது ஓரளவு நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் வெள்ளை அரிசி சாதம் அப்படி கிடையாது. அது வந்து பியூர்லி வெள்ளை அரிசி, வெறும் மாவு சத்து மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 89. மிக வேகமாக நம்ம சர்க்கரை அளவை உயர்த்தக்கூடிய தன்மை இந்த வெள்ளை அரிசிக்கு இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் அதை வந்து குறைச்சிக்கணும். அடுத்து மைதா 75, உருளைக்கிழங்கு 78, பூசணி 75, வாழை 78, சோடா 74, தேனு கூட 73, ஃப்ரைடு ஐட்டம்ஸு சிப்ஸு இதெல்லாம் 76. ஆக நம்ம என்ன சொன்னோம், 55க்கு கீழே இருக்கிற உணவுகள் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து 75க்கு மேலே தாராளமாக தாண்டி போகக்கூடிய உணவுகள். முக்கியமாக மாவு பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அடுத்து இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். சர்க்கரை வியாதிக்காரங்கள் என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடலாம். முக்கியமாக ஃபுட்டு, எந்தெந்த உணவுகள்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கோ, எந்த உணவுகள்லாம் சர்க்கரையை மெதுவாக ஏற்றுமோ அந்த உணவுகள் சாப்பிட்லாம்.
ஃபஸ்ட்டு பருப்பு வகைகளில் பார்த்திங்கன்னா எல்லா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே அதோட இண்டெக்ஸு 38 to 40 தான். அடுத்து சுண்டல் வகைகள், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இது எல்லாத்துக்குமே வெறும் 8 to 20 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அடுத்து பீன்ஸு, ராஜ்மா பீன்ஸு, எல்லா பீன்ஸ் வகைகளுக்குமே 20க்கு கீழே தான் கிளைசிமிக் இண்டெக்ஸு. அடுத்து கோதுமை வகைகள், கோதுமையை அளவாக சாப்பிடலாம் தாராளமாக, ஏன்னா 45 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸு. ஸோ அடுத்து பால் வகைகளில் பார்த்திங்கன்னா பாலும் வந்து லிமிட்டாக சாப்பிடணும், ஆனால் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான், 27. தயிருக்கு பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் 28, வெண்ணெய் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 30. அதே மாதிரி உணவில் வந்து தேங்காய் அதிகமாக பொதுவாக சேர்த்துக்குவோம், அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 45. அளவாக யூஸ் பண்ணணும் தேங்காவை. அடுத்து பீட்ரூட், காய்கறிகளை பார்த்திங்கன்னா பீட்ரூட், வெள்ளரி, வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் 40க்கும் குறைவாக தான் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். கீரை வகைகளை தாராளமாக எடுத்துக்கலாம், 10க்கு கீழே தான் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸு. அடுத்து மஷ்ரூம், வெஜிடேரியனில் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னா இந்த மஷ்ரூம் வந்து வெறும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 10 தான், அதனால் மஷ்ரூம் சாப்பிடலாம், காளான். அப்புறம் காலிஃப்ளவர், கேரட், இதுலாம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருக்கு 15 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸு, கேரட்டுக்கு 44 கிளைசிமிக் இண்டெக்ஸு, அளவாக சாப்பிட்ணும். அப்புறம் பழங்களில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு 25, ஆப்பிளுக்கு 38, பேர்ஸ்க்கு 37, ப்ளம்ஸ் வகைகள் 39, ஆரஞ்சு 57. ஆரஞ்சு நான் ஏன் இங்கே சாப்பிடக்கூடிய விஷயங்களில் போட்டிருக்கேன்னா, ஆரஞ்சில் வந்து சிட்ரிக் ஆசிட், அது வந்து நம்ம உடம்புக்கு பல வகையில் நின்றது, அதனால் அளவான முறையில் கண்டிப்பாக ஆரஞ்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அப்புறம் பேரீச்சை பழத்துக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான், தாராளமாக சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் ஈவன் நான்வெஜ் வெரைட்டிலையுமே வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் இன்றைக்கி வந்து பல டயட்டுகள், பலியோ டயட்டுகள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த நான்வெஜ் உணவுகள் வந்து நம்ம உடம்புல ஒரு மிக மெதுவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா ஃபேட்டு, அதனால் ரொம்ப மெதுவாக லேட்டாக டைஜஸ்ட் ஆகிறதுனால அது வந்து நம்ம ரத்த சர்க்கரை அளவை வந்து வேகமாகலாம் ஏற்றாது, மற்ற மாவு பொருட்கள் மாதிரி ரத்த சர்க்கரை அளவை மிக வேகமாக ஏற்றாது. சிக்கனு, மீன், முட்டை, நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா போன்ற வகைகள் எல்லாமே வந்து நம்ம தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் அளவோடு சாப்பிடணும். ஸோ இதுதாங்க வந்து சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிட வேண்டாத உணவுகள். பட் அதே சமயம் இன்னும் மிக வேகமாக நம்ம சர்க்கரை அளவை குறைக்கணும்னா இந்த உணவுகள்லாம் எப்படி சாப்பிடலாம், இதுக்கு மேலே வேறு என்னென்ன விஷயங்கள் சர்க்கரை வியாதிக்காரர்கள் பண்ணால் அவங்க சர்க்கரை அளவை இன்னும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன்.